ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஈதர் ஆர் யூஸ் பண்ணி லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். இது ரிலேட்டடான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டிவி ஷோ கிளிப்ஸும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அவள் ஒன்று மீட்டிங்கில் கலந்துக்குவா, இல்லைனா அவ சார்பாக யாரையாவது அனுப்புவா. ஸோ ஈதர் ஆர் எப்போ யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் ஆர் சாய்ஸஸ் நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது தான் ஈதர் ஆரை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே ஒன்று அவள் மீட்டிங்கில் கலந்துக்குவா, இந்த ஆப்ஷன் ஒன்று, இல்லைனா அவள் சார்பாக யாரையாவது அனுப்புவான்னு சொல்லியிருக்கோம். ஸோ எப்படி ஈதர் ஆர் யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். ஷீ வில் அட்டெண்ட் த மீட்டிங், ஷீ வில் சென்ட் சம் ஒன் ஆன் ஹர் பிஹாஃப்னு சொல்லலாம், இல்லை சம் ஒன் டு ரெப்ரசன்ட் ஹர்னு சொல்லலாம். இப்போ இதில் எப்படி ஈதர் ஆர் யூஸ் பண்ணனா, she will either attend the meeting or send someone to represent her. ஓகே, ஸோ either attend or send. கரெக்டாக இந்த ரெண்டு ஆக்ஷனில் ஏதாவது ஒன்று பண்ணுவான்னு சொல்லியிருக்கோம். அட்டென்ட் பண்ணுவா, இல்லைனா அனுப்புவா. ஸோ she will either attend or send someone to represent her, இல்லைனா on her behalf அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் போகலாம். டிஸ்கஷன் அப்போது நீலா ஒன்று அமைதியாக இருக்கணும், இல்லைனா அவள் டிஸ்கஷனை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அவள் பண்ணணும். ஒன்று அமைதியாக இருக்கணும், இல்லைனா டிஸ்கஷனை அவள் எடுத்து நடத்தணும். ஓகே, ஸோ நீலா ஷுட் பி குவயட் டியூரிங் த டிஸ்கஷன், இது ஒன்று. இன்னொன்று என்ன சொன்னோம், ஷீ ஷுட் லீட் த டிஸ்கஷன். இப்போ இதில் ஈதர் ஆர் எப்படி யூஸ் பண்ணலான்னா, நீலா ஷுட் ஈதர் பி குவயட் டியூரிங் த டிஸ்கஷன் ஆர் she should lead the discussion. Okay, so Neela should either be quiet or lead the discussion. கரெக்டா? இங்கே அவள் அமைதியாக இருக்கணும், இல்லைனா இந்த வேலையை செய்யணும்னு சொல்லியிருக்கோம். கரெக்ட்? அதனால் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஷுட் ஈதர் பி குவயட், பி யூஸ் பண்ணியிருக்கோம், அவள் அமைதியாக இருக்கணுன்றதுனால. ரெண்டாவது அவள் மீட்டிங்கை அவள் தலைமை ஏற்று நடத்தணும் அப்படின்றதால ஷீ ஷுட் லீட் த மீட்டிங் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் எக்ஸாம்பிள் போகலாம். ட்ரீட்மெண்ட்காக ராஜு ஒன்று டாக்டர்கிட்ட போயிருக்கணும், இல்லைனா மருந்து மாத்திரைகளை சாப்பிட்ருக்கணும், சில மருந்து மாத்திரைகளை எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ ராஜுக்கு இந்த பிரச்சனை இருந்தது, அது எப்படி சரியாச்சு? அவன் ஒன்று டாக்டர்கிட்ட போயிருக்கணும், இல்லைனா மருந்து மாத்திரைகளை சாப்பிட்ருக்கணும், அப்போ தான் அவனுக்கு சரியாக இருக்கும். ஓகே, அவன் இதை பண்ணியிருக்கணும்னு நம்ம சொல்லலை, இதை அவன் பண்ணியிருப்பான், இல்லைனா இதை பண்ணியிருப்பான். இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியிருப்பான்னு சொல்லி நம்மளுடைய அசம்ஷனை தான் இப்படி சொல்கிறோம். ஸோ இந்த அசம்ஷனுக்கு நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு செப்பரேட் டீட்டெயில் லெசன் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணியிருக்கேன். 2 பார்ட் நான் அந்த லெசனில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மஸ்ட் எப்படி அசம்ஷனுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல்ரைட், ஸோ இது எப்படி சொல்லலாம்னா, ராஜு மஸ்ட் ஹேவ் ஈதர் கான் டு த டாக்டர் ஃபார் ஹிஸ் ட்ரீட்மெண்ட் ஆர் டேக்கன் சம் மெடிசின்ஸ். ஓகே, ஸோ ராஜு மஸ்ட் ஹேவ் கான் டு த டாக்டர், ராஜு மஸ்ட் ஹேவ் டேக்கன் மெடிசின்ஸ். ராஜு ஒன்று டாக்டர்கிட்ட போயிருக்கணும், இல்லை மருந்து மாத்திரையை சாப்பிட்ருக்கணும்னு சொல்லும் போது ராஜு மஸ்ட் ஹேவ் ஈதர் கான் ஆர் டேக்கன். மஸ்ட் ஹேவ் ஆல்ரெடி போட்டோம், ஸோ அதனால் கான் ஆர் டேக்கன்னு மட்டும் போட போகிறோம். ஓகேங்களா? டேக்கனுக்கு நம்ம திருப்பியும் மஸ்ட் ஹேவ் டேக்கன் போட தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம முதலே சொல்லிட்டோம். ஓகே, ஸோ ராஜு மஸ்ட் ஹேவ் ஈதர் கான் டு த டாக்டர் ஃபார் ஹிஸ் ட்ரீட்மெண்ட் ஆர் டேக்கன் சம் மெடிசின்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒன்று, உனக்கு இந்த பணம் எப்படி கிடைச்சதுன்னு நீ சொல்ல போகிற, இல்லைனா நான் உன் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்கிறோம். என்னது? ஒன்று, நீ எப்படி கிடைச்சிது, பணம் எப்படி கிடைச்சதுன்னு சொல்ல போகிற, இல்லைனா நான் கால் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு ஆக்ஷனில் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு சொல்ல போகிறோம். ஓகேயா? ஸோ பாருங்கள், யூ ஆர் ஈதர் கோனா சே ஹவ் யூ காட் தட் மனி. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல ஒரு நவுன் கிளாஸும் சேர்ந்து வந்திருக்கு. ஈதர் கோனா சே வாட், என்ன சொல்ல போகிற, பணம் எப்படி கிடைத்தது என்று நீ சொல்ல போகிறாய். ஸோ யூ ஆர் ஈதர் கோனா சே ஹவ் யூ காட் தட் மனி ஆர் ஐ வில் கால் யுவர் பேரண்ட்ஸ். ஓகே, இல்லைனா நான் உன் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணுவேன். ஸோ யூ ஆர் ஈதர் கோனா சே ஹவ் யூ காட் தட் மனி ஆர் ஐ வில் கால் யுவர் பேரண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஈதர் ஆர் கிளாஸ் மட்டும் இல்லாமல், இத்தனை எக்ஸாம்பிள்ஸில் ஈதர் ஆர் கிளாஸ் மட்டும் தான் பார்த்தோம். இந்த இடத்துல ஈதர் கூடவே ஒரு நவுன் கிளாஸும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான ஒரு சிமிலர் எக்ஸாம்பிள் அடுத்து பார்ப்போம். கம்மி மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று ஸ்பெஷல் கிளாஸில் கலந்துக்கணும், இல்லைனா ரீடெஸ்ட் எழுதணும்னு டீச்சர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ டீச்சர் இது இல்லைனா இது, இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை மாணவர்கள் பண்ணணும் என்று சஜஸ்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ டீச்சர் சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நவுன் கிளாஸில் ஈதர் ஆர் கிளாஸை எழுத போகிறோம். எப்படி எழுதலான்னா, த டீச்சர் சஜஸ்ட்ஸ், ரைட்? த டீச்சர் சஜஸ்ட்ஸ் வாட்? தட் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் லோ கிரேட்ஸ் ஷுட் ஈதர் அட்டெண்ட் or take a retest. Either attend the special classes or take a retest. Okay,
The teacher suggests that the students with low grades, கம்மி மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது the students with low gradesன்னு சொன்னோம், should do one of the two things. இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னா either attend the special classes or take a retest. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது டிவி ஷோலேருந்து சில கிளிப்பிங்ஸ் வருது, பார்ப்போம். Everything I've told you is either an extraordinarily elaborate lie or the very simple truth. Everything I've told you is either an extraordinarily elaborate lie or the very simple truth. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிதிங் ஐவ் டோல்ட் யூ, உங்ககிட்ட நான் சொன்ன எல்லாமே இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இஸ் ஈதர் அன் எக்ஸ்ட்ராடனரிலி எலாபரேட் லை ஆர் த வெரி சிம்பிள் ட்ரூத். ஓகே, ஸோ ஒன்று பயங்கரமான பொய்யாக இருக்கணும், இல்லை வெறும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று பொய் இல்லை உண்மை, அதுதான் இஸ் ஈதர் அன் எக்ஸ்ட்ராடனரிலி எலாபரேட் லை அப்படின்னா பயங்கரமாக கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான பொய், ஒரு நல்ல பெரிய பொய்யாக இருக்கணும், இல்லைன்னா அதுதான் உண்மை, வெறும் உண்மை தான் நான் சொன்னது அப்படின்றது தான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Yes, this is either the smartest decision I've ever made or the stupidest decision you've ever made. Yes, this is either the smartest decision I've ever made or the stupidest decision you've ever made. இதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, this is either the smartest decision I've ever made or the stupidest decision you've ever made. ஓகே, ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. திஸ் இஸ், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஈதர் த ஸ்மார்ட்டஸ்ட் டெசிஷன் ஐவ் எவர் மேட், நான் எடுத்ததுலேயே ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக இது இருக்கும், இல்லைன்னா நீ எடுத்ததுலேயே முட்டாள்தனமான முடிவாக இது இருக்கும், ஆர் த ஸ்டூப்பிடஸ்ட் டெசிஷன் யூ எவர் மேட். ஓகே, ஸோ திஸ் இஸ் எக்ஸலண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸலண்ட்டுக்கு பதிலாக இங்கே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நான் எடுத்ததுலேயே புத்திசாலித்தனமான முடிவு, இல்லை நீ எடுத்ததுலேயே முட்டாள்தனமான முடிவு, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றா தான் இது இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் லாஸ்ட் கிளிப்பிங் ஃபார் டுடே. She's either going to tell me that she never wants to see me again or she wants to make up. She's either going to tell me that she never wants to see me again or she wants to make up. ஸோ இதில் பாருங்கள், she is either gonna tell me that she never wants to see me again or she wants to make up. ஓகே, she is either gonna tell me, ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல போகிறா, இதை சொல்ல போகிறா இல்லைனா இதை சொல்ல போகிறான்னு சொல்லியிருக்காங்க. she is either gonna tell me that, என்ன சொல்ல போகிறா, அவள் இதுக்கு மேலே என்னை பார்க்கவே விரும்பலைன்னு சொல்ல போகிறா, இல்லைனா நடந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கணும். இந்த இடத்துல மேக்கப்ன்றது மேக்கப் ஹேஸ் நத்திங் டு டூ வித் லிப்ஸ்டிக் ஆர் சம்திங், அந்த மேக்கப் இல்லை இது. இந்த இடத்துல வேர்ப் மேக்கப் அப்படின்னா டு ரெக்கன்சைல், டு பேட்ச் திங்ஸ் அப் ஆர் டு காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது சண்டைக்கு அப்புறமா சமாதானப்படுத்துறது தான் இந்த இடத்துல மேக்கப் அப்படின்றது மீன் பண்ணுது. ஸோ ஒன்று என்னை பார்க்க விருப்பமே இல்லைன்னு சொல்ல போகிறா, இல்லை சமாதானப்படுத்த விரும்புகிறேன்னு சொல்ல போகிறா அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. Alright, so that's all to do with today's lesson. இன்னைக்கு லெசன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத ப்ளீஸ் let me know in the comments. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.